உலகத் தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னொரு காணொளியூடாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சரியான சந்தோஷம். இந்த யூடியூப் சேனலான தீபன் கெண்டுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போக முதல் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் எந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷனால தான் நான் இப்போ வளர்ந்து கொண்டு வாரேன். அதாவது உங்கள் ஆதரவால் தான் நான் வளர்ந்து கொண்டு வாரேன். எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாக்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. அப்படி ஆதரவு தந்தால் தான் இன்னும் எனக்கு வீடியோக்களை போடணுமென்று எனக்கு தூண்டும். அதுக்கான எனக்கு வீடியோக்கள் செய்து அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாட்ஃபர்ட் என்ற இடத்துல இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆக்களுக்கு நான் டாட்ஃபர்ட் என்ற இடம் கென்ட் கவுண்டியில் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இப்போ நான் இருக்கிற வாடகைக்கு இருக்கிற வீட்டுன்னு பின்பக்கம் இருக்கிற கார்டனில் இருந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். வளமையாக நான் ஒரு இடங்களை பற்றி தான் வீடியோக்கள் செய்கிறேன். நான் போய் அந்த இடங்களில் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி கேட்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வீட்டுண்ட வாடகைக்கு இருக்கிற வீட்டுண்ட கார்டனில் நின்று கொண்டு இருக்கேன். ஏனெண்டா இப்போ ஆங்கிலத்தில் ஓட்டம் என்று சொல்லப்படுற இலை உதிர்காலம். இப்போ இலை உதிர்காலத்தில் என்னென்னா மற்ற நாடுகளையும் இலைகள் கொட்டும். ஆனால் இங்கே என்னென்னா இலை உதிர்காலம் தொடங்கியக்குள்ள இலைகள் எல்லாம் கலர் மாறி கொட்டைக்குள்ள அந்த நல்ல வடிவாக இருக்கும். அந்த இலைகள் விலைகள் எல்லாம் பார்க்க வடிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இலைகளும் கலர் மாறி நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நான் வீட்டை இருந்து வெளிக்கிட்டு இந்த மிஸ்கின் ரோட்டுன்ற ரோட்டுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல இருக்க வீடுகளும் மரங்களும் பார்க்க வடிவாக இருக்கும். அந்த என்னது ஓட்டம் டைம், அதாவது இலை உதிர்காலம். தொடர்ந்து இந்த ரோட்டையும் காட்டி அந்த மரங்களையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓட்டம் என்று சொல்லப்படுற இலை உதிர்காலம் மட்டும் இல்லை, ஸ்ப்ரிங் என்று சொல்கிற இலை தளிர்காலத்திலையும் இந்த மரங்கள் எல்லாம் பார்க்க வடிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளவு இதை இலைகள் உதிர்ந்து கொட்டியிருக்கு பார்த்தீங்களா? இதை விட நான் அந்த ஃபேர்ஃபீல்டு அந்த ஸ்விம்மிங் பூல் அதுக்கு முன்னால் இருக்கிற இடத்துல காட்டினா தான் நல்ல வடிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயே இலைகள் விழுது கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் காற்று கூட அடிக்க இன்னும் வடிவாக விழும். பார்த்திங்கன்னா இதில் இந்த இலைகள் விலைக்கெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நான் இந்த ஃபேர்ஃபீல்ட் லெசர் சென்டருக்கு முன்னுக்குள்ளே பாதிக்கு வந்திருக்கேன். மற்ற இடங்கள்லாம் சின்ன சின்ன இலைகள் தானே விழுந்திருந்தது. பாருங்க, இதில் பெரிய பெரிய இலைகள் விழுந்திருக்கு. ஏன்னா இந்த பாருங்க, இந்த பெரிய மரத்துலேருந்து விழுந்திருக்குது. நான் உள்ளுக்க போதான் இன்னும் வடிவாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ண இதான் ஃபேர்ஃபீல்டுன்னு எழுதுக்கு இதை சொல்கிறேன் ஃபேர்ஃபீல்ட் லெஷர் சென்டர்ண்டு. இதுக்கு நான் வந்ததுக்கான இதில் எனக்கு இந்த இதுகள் விழுந்திருக்கும் காட்டுறதுக்காண்டி தான் வந்தேன் நான். பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குண்ட இந்த சீனரி. இப்போ நான் டாட்ஃபோர்ட் சென்ட்ரல் பார்க்குக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். ஏன்டா இதுக்குள்ளே எனக்கு மரங்கள் இருக்கும். அப்போ இந்த ஓட்டம் அதாவது இலை உதிர்காலம் மற்ற ஸ்ப்ரிங் இலை தளிர்காலம் 2 காலத்தையும் நல்ல வடிவாக இருக்கும். அதுக்காண்டி தான் இதை எடுக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு அதிர்ஷ்டமாக இந்த இலைகள் நல்ல காற்றடிக்குது. இங்கே இலையெல்லாம் கொட்டி கொண்டிருக்கு பாருங்கோ.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டாட்ஃபோர்டில் இருக்க கான்ஸ்டன்ட் க்ரோவ் என்ற இடத்துக்கு ரோட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நல்ல மரங்கள் இருந்து நல்ல வடிவாக இருந்து அன்றைக்கு பார்க்க, அதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்தேன் நான். கொஞ்சம் இது பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும், அந்த இலைகள் நல்ல மஞ்சளாக இருந்து கொட்டி இருந்தது. அதான் என்னது நான் வந்தது காரணம், இந்த ரோட்டில் இருக்க அந்த மரங்கள் நல்ல வடிவாக இருந்த அன்றைக்கு. இப்போ நல்ல வெயில் மடிக்கிறபடியே இன்னும் வடிவாக இருக்குது. அதான் நான் இங்கே வந்தேன். இப்போ என்னென்னா இந்த கொச்ரேன் டிரைவ்ன்ற ரோட்டுக்குள்ளே பூந்துருக்கேன், அதுக்குள்ளேயும் தொடர்ந்து காட்டுறேன்னு. நான் ஊரில் இருக்கைக்குள்ள இந்த மரங்களில் குருவியல் கூடு கட்டி இருக்கிறத பார்த்துருக்கேன். இங்கே வேறங்க இப்போ இங்கிலாண்டுக்கு வந்தால் இதுதான் முதல் முறை நான் ஒரு குருவி கூடு கட்டி இருக்கிறத பார்க்குறேன். அது டாட்ஃபோர்டில் பார்த்துருக்கேன், பார்க்காத இஷ்டம். பார்த்தீங்களா இலையெல்லாம் விட இவ்வளோ வடிவாக இருக்குன்னு இந்த சீனரியை. இன்றைக்கு நல்ல நேரத்து நல்ல காற்று மடிக்குது, அப்போ நல்லா தான் இருக்குது இந்த சீனரிகளை பார்க்க. இப்போ இவ்வளவு நேரமும் இந்த என்ன பாருங்க, இந்த இலைகள் விழுந்து கொண்டு இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. அதோடு இது மஞ்சள் கலர் மரங்கள் நல்ல வடிவாக இருக்குது. நான் இந்த கொச்ரேன் டிரைவ்ன்ற இடத்துலையே பார்த்தீங்கன்னா அங்கால தூரத்தில் ஒரு மரம் மட்டும் நல்ல சிவப்பாக இருக்குது பாருங்கோ. நான் இப்போ தொடர்ந்து காட்ட போகிறேன் பாருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அந்த இலைகள் விழுந்து கொண்டு நல்ல வடிவாக இருக்குது இந்த இடத்துல. உண்மையாக இது மஞ்சள் மரம் இல்லை, இது பச்சை இலை தான். ஆனால் இப்போ கொட்டுறதுக்கு முதல் அது இதாக மாறி இருக்குது, என்னது மஞ்சளாக மாறி இருக்குது. அதே போல் அங்கால பார்த்தீங்களா ஒரு மரம் ஒன்று இருக்குது, அது அந்த உண்மையாக அதுன்ற கலர் சிவப்பு இல்லை, அதான் நிறம் சிவப்பு இல்லை. அது இப்போ என்னது கொட்ட முதல் அந்த கலர் மாறி இருக்குது, அதுதான். அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் அதை பார்த்தீங்கன்னா இந்த என்ன பச்சை இல்லை, அது இப்போ அது சிவப்பாக மாறி இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது என்னது பச்சையில் மஞ்சளாக மாறி இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பச்சையில் சிவப்பாக மாறி இருக்குது. அதாவது இப்போ மிச்சம் மாறிக்கொண்டு இருக்குது. நான் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு வந்து காட்ட போனேன். இப்போ அந்த சிவப்பு மரத்தடி கிளைக்கு வந்துட்டேன். இது அந்த மேப்பிள் ட்ரீன்னு இங்கிலீஷ் சொல்கிறாது, அதான் மேப்பிள் மரம்ன்று தமிழில் சொல்லலாம். உதாரணமாக அந்த கனடா மற்றது அமெரிக்காண்ட வடபகுதி, அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காண்ட வடபகுதியில் இந்த மரங்கள் இருக்கும். ஏன்னா அமெரிக்கான்ற உங்களுக்கு தெரியும் பெரிய நாடு, அதில் வடபகுதி குளிர்பகுதியாகவும் தெற்கு பகுதி சரியான வெக்க பாலைவன பகுதியாகவும் இருக்கும். அதாவது கனடான முழு பகுதியிலையும் அமெரிக்காண்ட வடக்கு பகுதியிலையும் இந்த மேப்பிள் மரங்கள் இருக்கும். இது பாருங்கள், இப்போ சிவப்பு கலராக மாறியும் மஞ்சள் கலர் மாதிரி தான் அது மாறி நல்ல வடிவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துலேயும் இந்த இதுகள் சருகுகள் விழுந்து என்ன வடிவாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இந்த ஐரோப்பாவில் உள்ள அழகு. ஏனெண்டா ஆசியாவிலையும் அந்த இலை உதிர் காலத்தில் இலைகள் கொட்டுந்தான், ஆனால் இந்த இப்படி கலர் மாறாது. இந்த நாடுகளில் கலர் மாறி என்ன அதான் நிறம் மாறி நல்ல வடிவாக இருக்கும். அதோடு இந்த இப்படி சூரிய வெளிச்சம் அடிக்கைகளில் இன்னும் நல்ல வடிவாக இருக்கும் அது.
இதுவும் ஒரு கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். ஆனால் இதுன்ற பேர் என்னென்னு உண்மை எனக்கு தெரியாது. இதுவும் சாதாரணமாக காலங்களில் என்னது பச்சையாக தான் இருக்கும். இப்போ என்னது இலை உதிர்காலம், அதாவது ஓட்டம் என்று சொல்கிற இங்கிலீஷில். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிறம் மாறி சிவப்பு கலரில் இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மிச்சம் மாறிக்கொண்டிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரே இலையிலேயே இந்த சிவப்பையும் பச்சையை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த காற்றுக்கு இலைகள் பறந்தடிக்கிற ஓசையே நல்ல இதாக இருக்குது, இதமாக இருக்குது. நான் இந்த ரோட்டாலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இதில் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க, உள்ள இலைகள் விழுந்து விழுந்து நல்ல வடிவாக இருக்குது. அதோட இந்த மரங்களும் பாருங்க இவ்வளோ நல்ல மஞ்சள் நல்ல வடிவாக இருக்குது. அதோட இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் விழுந்து என்ன வடிவாக இருக்குது, என்ன பார்த்தீங்களா? இப்போ உண்மையாக எனக்கு இலைகள் கொட்டுண்டு போச்சு. உண்மையாக இந்த இலைகளோட இருக்கைகளையும் கொஞ்சம் கொட்டுன முதல் அந்த நிறம் மாறைக்கும் நல்ல வடிவாக இருந்த இந்த இடம். பாருங்க எவ்வளோ வடிவாக வெட்டி இருக்கணும் மரத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா இலைகள் கொட்டுன்னு இவ்வளோ வடிவாக இருக்குது. இப்போ இதால் சுற்றியும் காட்டினா தான் தெரியும் உங்களுக்கு. அதோடு இந்த இலைகளுக்கு விளையக்கிளையும் ஒரு நல்ல சத்தமாக இருக்கும். அதாவது இலைகளுக்கு மேலே நடக்கல, அதோட என்னது அதுக்கு மேலே சைக்கிள் ஓடைக்குள்ள நல்ல இனிமையாக இருக்கும். நானும் இப்போ சைக்கிள் ஓடிக்கொண்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். நான் ஓடிக்கொண்டு எடுக்கிற சைக்கிள் இதைத்தான் இந்த சைக்கிள்லாம் ஓடிக்கொண்டு நான் இந்த வீடியோக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நல்ல சத்தம் தான் கொடுக்குது. இப்போ நான் அட்லி ராய்வ் என்ற ரோட்டுக்கு வந்திருக்கேன். இது வந்ததுக்கான இதில் இருக்க அந்த ஏரியாவில் கணக்க மரங்கள் இருக்குது, நல்ல வடிவாக இருக்கும். அதை காட்டுறதுக்காண்டித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த இலைகள் கொட்டுண்டு நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்துக்கொண்டிருக்க ஒன்று இலைகள் கொட்டுது. கணக்க கொட்டால் தான் வடிவாக இருக்கும் பார்க்க உண்மையாக. இப்போ ஜூம் பண்ணினா அந்த இலை கொட்டைக்குலாம் நல்ல வடிவாக இருக்கும். ஒரே ஒரு இலை கொட்டுது, பார்க்க உண்மையாக நல்ல வடிவாக தான் இருக்குது இந்த இடத்துல. இவங்க இன்னொரு இலையும் விழுந்துட்டுது.
இலைகள் அப்படியே நிலத்தில் விளைக்கலையும் நல்ல அந்த சத்தம் நல்லா இருக்கும். அதோட இப்போ என்ன இந்த இலைகளுக்கு மேலே நாங்கள் நடக்கல மற்ற சைக்கிள் ஓடைக்கலாம் நல்ல சத்தமாக இருக்கும். அதற்கான நான் முதற்கான நடந்து காட்டிட்டு இப்போ சைக்கிளை ஓடி காட்டுறேன் உங்களுக்கு. கன நேரமாக நான் இந்த வெளி சீனஸாக காட்டி கொண்டு இருந்தேன். இந்த முகத்தை காட்டையில் கன நேரமாக இது பேர்ந்தெடுத்த வீடியோ தான் அந்த முதலெடுத்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் நான். அதான் இந்த முகத்தை காட்டுறதுக்காண்டி தான் நான் திரும்ப இந்த வீடியோவை உங்களுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். மிச்சத்தை பார்க்குறேன் தொடர்ந்து. இப்போ பார்த்தீங்கண்டா போ அரோ லேன் என்ற ரோட்டுக்கு வந்திருக்கேன். ஏனெண்டா இந்த என்னது பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ், அதாவது பாதசாரிகள் கடக்கிறதுக்கான இந்த பாலத்தால் போய்க்கில் 2 பக்கமும் மரங்கள் நிறைஞ்சிருக்கு, நல்ல வடிவாக இருக்கும். அதுக்கால போகைக்கில் அதை காட்டுறதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான். இப்போ நான் அந்த போ அரோ லேனுண்ட காவாசி தூரத்துக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதால் தான் இப்போ நான் வந்தேன். இந்த போ அரோ லேன் இப்படி வந்து இடையில் ஒரு டியூவல் கேரேஜ் ஒன்று போகுது. அதுக்கு மேலே தான் இந்த ஃபுட் பிரிட்ஜ் போய் அங்கால போகும். அங்கால போயும் அது இந்த மிச்சம் இது என்ன இந்த போ அரோ லேன் மெட்ட பகுதி தான். இப்போ நான் தொடர்ந்து அந்த போ அரோ லேனை கொஞ்சம் தூரம் காட்டி போட்டு திருப்பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி இங்கால வந்து இந்த ரோட்டால் போய்க்கலையும் 2 பக்கம் நல்ல மரங்கள் இருக்குது. அந்த சீனரையும் எடுக்கிறதுக்காண்டி திருப்பி வருவேன்னு.
இப்போ இந்த பெடஸ்ட்ரியன் ஃபுட் ப்ரீச்சால் இறங்கி வந்து அந்த போரனுக்கு வந்துட்டேன். நான் முதல் சொன்னமா இதால் போய்க்கல 2 பக்கமும் மரங்கள் இருந்து நல்ல வடிவாக இருக்கும். அதை காட்டுறதுக்கு இப்போ தொடர்ந்து போக போகிறேன். இந்த இடத்துல 2 பக்கமும் மரங்கள் தொடங்குது. அந்த மரங்களுக்கு இடையால் போய்க்கலாம் பார்த்தா ஒரு குகைக்களால் போகிற மாதிரி இருக்கும். அதை சொல்கிற ட்ரீ டனல் என்று ஆங்கிலத்தை சொல்லுவீனம். அதாவது தமிழில் அதை மொழிபெயர்த்தா மரக்குகை என்று சொல்லலாம். டனல் என்றா குகை, ட்ரீ என்றா மரம். அப்போ ட்ரீ டனல் என்று சொல்லிக்கலாம் மரக்குகை என்ற மாதிரி தான் நான் தமிழில் வரும். இப்போ நான் தொடர்ந்து காட்டைக்குள்ள இன்னும் வடிவாக இருக்கும்.